பாருங்க பூரா உளுந்து கிடக்குது. காட்டுக்குள்ளே போக முடியாது, ஆள் நடக்கிறதே சிரமம் உள்ள போய். பூரா முறிஞ்சு பூரா சைடு போட்டு அமுத்திட்டு இருக்குங்க. பூரா வாழைங்க கிட்டத்தட்ட ஒரு 3 ஏக்கரா வாழை இருக்குங்க. பூராமே இலவாழை பூரா உளுந்து கிடக்குது. பூரா உள்ள உளுந்து கிடக்குது. வாழை வெட்டுற மிஷின் விட்டு நீங்கள் ஒரே ஒரு வாட்டி நிறுத்தி நிதானமாக நல்லா காடு காஞ்ச டைமில் நீங்கள் வெட்டிட்டீங்க. இடையில ஒரு 15 நாள் மட்டும் கேப் விட்டு மறுபடியும் ரொட்டாவேட்டர் வெட்டிட்டீங்கன்னா சுத்தமாக இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது வாழைக்காடை மாதிரியே தெரியவே தெரியாது. சுத்தமாக அந்த சருசப்புற மண்ணு தின்னு சுத்தமாக பாருங்க, வெறுங்காடு மாதிரி இருக்குது பாருங்க. எந்த அளவுக்கு அதி பயங்கரமாக வாழை இருந்ததுனாலுமே சுத்தமாக ஒரு தடவை வாழை வெட்டுற மிஷின் விட்டு வெட்டிட்டீங்கன்னா 2வது தடவை அந்த 42 பிளேடு ரொட்டாவேட்டர் விட்டு வெட்டிட்டீங்கன்னா 2 தடவை காடு க்ளீன் ஆகிடும் சுத்தமாக. நீங்கள் உடனுக்குடனே பச்சை வெட்டினீங்கன்னா அது வந்து அந்த சருகு அப்படியே இருக்காது. அந்த சருகு வந்து மண்ணு திங்கிட்டு நீங்கள் இடையில ஒரு 15 நாள் 20 நாள் ஒரு மாதம் கேப் போட்டீங்க அப்படின்னு சொல்லிச்சுன்னா ஒரே மாதத்தில் உங்களுக்கு காடு ரெடி ஆயிடும். ஒரு தடவை நீங்கள் வெட்டி பாருங்க, 2வது நீங்கள் கண்டுவீங்க. இப்போ வாழைக்காடு மாதிரியே தெரியுது பாருங்க. எங்கேயாலும் 1-2 தான் தெரியுது, 100 தான் தெரியுது. எத்தனை ஓட்டு ஓட்டி இருக்கீங்க? ரொட்டாவேட்டர் ஒரு ஓட்டுங்களா? ரொட்டாவேட்டரில் ஒரு ஓட்டு, மறுபடியும் அதுக்கு முறை 5 கொத்தல் 2 ஓட்டு. காடு க்ளீன் ஆயிடுச்சு. காடு க்ளீன் ஆயிடுது. இது வந்து நாங்கள் நீங்கள் அடுத்தாப்புல நிலக்கடலை நடவகாய் கிடைக்காதனால தான் நாங்கள் பார்த்துக்கிறோம். இல்லாமல் வந்து அந்த காட்டில் வேறு பயிர் செஞ்சு கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆயிடுச்சு எங்களுக்கு. மழை பெஞ்சங்காடிக்கு அப்புறம் இப்போ மழை பெஞ்சு இப்போ 8 நாள் எங்களுக்கு பெண்டிங். அதுதான் பிரச்சனைங்க. அந்த வாழை வெட்டுற மிஷின் விட்டு நீங்கள் வெட்டினீங்க அப்படின்னு சொல்லிச்சுன்னா இடையில ஒரு 20 நாள் நீங்கள் கேப் விட்டு தீரணும். 20 நாள் கழிச்சு ரொட்டாவேட்டர் போட்டிங்கன்னா அத்தனையும் மண்ணோட மண்ணா. இப்போ காட்டு இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க, இப்போ பாருங்க இது பூரா எருவு தானுங்கிறாங்க. இது பூரா எருவு, இந்த கரையை நிற்கிற பூரா எருவு தானுங்கிறாங்க. பூரா துண்டு துண்டா நல்லா ஸ்லைஸ் மாடு கண்ணுமேங்க பிள்ளை மேய்ஞ்சு தானே சாணி போடுது. ஆமாங்க, அதே மாதிரி இதுவும் பில்லுத்தான். சரிங்க, உங்களுக்கு திருப்தியாக இருக்குது இல்லைங்க? இது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. இப்போ எங்கள் வாழை பயங்கரமாக சீன்ற ஏரியான்றதுக்கு இந்த அளவுக்கு தின்னு ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம். இதே மாதிரி இன்னும் காலையில் முதல் ஒருத்தர் வந்து பார்த்து இந்த காட்டால் எப்படிங்க ஓட்டுறது, ஏதாவது வெயில் அடிச்சுன்னா தீய வச்சுட்டு அப்புறம் வந்து கூப்பிடுங்கன்னு அப்படின்னு போயிட்டு இருந்தாள். அதானே. சரி ஏனுங்கண்ணா, எப்படி இருக்குங்க? பரவாயில்லைங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நல்ல முறைக்கு வேலை செய்யுது. இப்போ நான் நிறைய வண்டிகள்லாம் கூட்டு பார்த்தா அதுக்கெல்லாம் ஒன்றும் கரெக்டாக ஒர்க் ஆகலாம். இப்போ இந்த வண்டி வந்தால் போகிறதா பரவாயில்ல, நம்ம வாழைக்காட்டை அழைச்சி கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ரொம்ப திருப்தியாக இருக்குதுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சூறாவளி புயல் அடித்து வாழை பூராமே சுத்தமாக பாருங்கள்ல பயங்கரமாக சருகேறி கிடக்குது. இதெல்லாமே பூரா தவிடு பொடி பவுடர் பண்ணி போட்டு தாராளமாக 6 வேணாலுமே இந்த மிஷினை வாங்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, தைரியமாக. வண்டிக்கு எந்த ஒரு இதுவும் இல்லைங்க, வண்டிக்கு எந்த ஒரு அனர்த்தமும் கிடையாது. சூப்பராக வேலை செய்யுது. என்ன இது ஈரம் மட்டும் இருக்கக்கூடாது, ஈரமெல்லாம் நல்லா காஞ்சதுன்னா ஒரே கிராப்பில் ஒரே சிங்கிளில் உங்களுக்கு பூரா வெட்டி பொடி பொடியாக பண்ணி விட்டு பொடி பொடியாக பண்ணிடுறோம். இது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து